நான் தாமதமாக வேலைக்கு போனால் பிறர் மீது பழி போடுவேன். என் வீட்டில் உள்ள ஒருவர் தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் விட்டிருப்பார். அதை நான் செய்ததால் நான் வேலைக்கு தாமதமாக வந்தேன் என்று. உண்மைதானே? அப்படி எதுவும் நடக்காமல் இருக்க நாம் சீக்கிரமாக எழுந்து நம் வீட்டு வேலைகளுக்காக சிறிது நேரத்தை ஒதுக்க வேண்டும். அப்படி நாம் திட்டமிடாததுதான் தாமதத்திற்கு காரணம். உங்கள் பிரச்சனைக்கு பிறர் மீது பழி போடுவதற்கும் பிறர் பிரச்சனைக்கு உங்கள் மீது பழி போடுவதற்கும் இடம் கொடாதீர்கள். இது என் தவறு அல்ல, வேறு ஒருவர் தான் இதை செய்திருக்கிறார் என்று சொல்லுங்கள். அது ஏன் தெரியுமா? ஒருவேளை நீங்கள் செய்தது தவறு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுவே உங்கள் தாமதத்திற்கு காரணமாக இருக்கக்கூடாது. என்னை பற்றி தேவன் அக்கறை காட்டியதை முதலில் அறிந்தேன். அது நான் காப்பாற்றப்பட்டதற்கான உடன்படிக்கை அல்ல. அதை பற்றி பரலோகம் செல்லும் வரை நான் குழப்பமடைந்தால் அங்கே எனக்கு இடமிருந்தாலும் குறைவான சந்தோஷமே எனக்கு இருக்கும். என் குழப்பமே அதற்கு காரணம். என் கடந்த கால வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட நிகழ்ச்சிகளால் என் ஆத்மாவில் குழப்பம் இருப்பதை நான் உணர்ந்தேன். அப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கு வேதத்தில் சத்தியம் உள்ளது. எனவே அந்த வலியோடு இனிமேலும் நான் வாழ மாட்டேன். தேவன் அதை நிச்சயமாக நிவர்த்தி செய்வார். நான் இனிமேல் நடப்பதை பற்றிய நினைப்பேன். ஏற்கனவே கிறிஸ்து தமது இரத்தத்தின் மூலம் நமக்கு விடுதலை வழங்கி உள்ளார். எனவே என் வழக்கமான பணிகளை நான் செய்வேன். ஏனென்றால் நாம் வாழ்வில் ஆனந்தமாக இருப்பதற்காகத்தான் இயேசு மரித்துள்ளார்.